ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் குட் மார்னிங். அண்ட் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ அதனால நான் இன்றைக்கி ஃப்ரைடேனா நான் எப்போவுமே ஒரு 6 o'clock அப்படி டைமில் எழுந்திக்குவேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல். ஸோ கொஞ்சம் கோயிலுக்கு போன மாதிரி இருக்குது. அதனால் காலையில் ஒரு 5 o'clock 5:30 அப்படி எழுந்திச்சிட்டேன். ஸோ எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகணும். மாமாக்காக வேண்டுதலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைவேற்றுற வேலை இருக்குது. மாமாவுக்கு இந்தமாரி முதுகில் ஆப்ரேஷன் ஆகிட்டுருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கோயிலுங்களுக்கு போய் நாங்கள் வேண்டிக்கிறதெல்லாம் நிறைவேற்றணும். ஸோ அதனால் சீக்கிரமாக எழுந்திச்சி நான் வந்து ஃபுல் வீடியோவை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அண்ட் என்னோடய ஃபுல் டே ஃப்ரைடே ரொட்டீனும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே நான் காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஃபஸ்ட்டு நான் சாமி பாட்டு தான் போடுவேன். என்னை இவங்க கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சிட்டேன்னா என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை சாமி பாட்டு போட விட மாட்டாங்க, என்னை கேட்க விட மாட்டாங்க. இவங்க வேறு சாங்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி 5 o'clock எழுந்ததுனால அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம சாமி பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி இது பாட்டு போட்டேன். ஃபஸ்ட்டு கந்த சஷ்டி கவசம் தான் வந்தது, முருகர் சாங்கு. ஸோ அதனால் அதை போட்டு முடிச்சுட்டு நான் போய் எம்டி ஸ்டமக்கில் ஒரு லிட்டர் அப்படி தண்ணி குடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ஹாட் வாட்டர் அப்படிலாம் குடிச்சிருந்தேன். இப்போது வந்து இருக்கிற சம்மரில் காலையிலே வெயில் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதான் சாமி பாட்டு போட்டு தான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்லா வந்து எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஃப்ரைடே. அப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால் அதை கேட்டுகிட்டே நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் மோட்ரு போட்டேன், தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு மோட்ரு போட்டுட்டு ப்ரஷ் பண்ணி முடிச்சதும் தண்ணி குடிச்சிட்டு வெறும் வயிற்றில் தான் தண்ணி குடிப்பேன். 1 லிட்ரு இல்லைன்னா ஒரு 1.5 லிட்டர் அப்படி குடிச்சிடுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சோன்னா நல்லா அதாவது ஸ்கின்னுக்கும் நல்லது, நம்ம ஸ்டமக்கும் நல்லது, ஸோ வயிறுக்கும் நல்லது. அண்ட் நல்லா டைஜஷன் ஆகும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும் வயிறெல்லாம். அண்ட் வெயிட் கூட ஜாஸ்தி போடாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இது சம்மருன்றதுனால நான் ஹாட் வாட்டர் குடிக்கல, லைட்டாக அப்படியே பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன். அண்ட் இன்றைக்கி ரொம்ப எனக்கு வேலை இருக்கிறதுனால இப்போ எதுவும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற டைம் கூட இல்லை. ஸோ நான் வந்து இன்றைக்கி ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாசலெல்லாம் பெருக்கிட்டேன். அண்ட் செடிங்களுக்கெல்லாம் காலையிலேயே தண்ணி ஊற்றி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இங்கே வந்து நான் செடிங்கெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் புதுசாக. இது மணி பிளான்ட்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்டு ஸ்னேக் பிளான்ட்டு, அப்புறம் இன்னொரு டெக்கரேஷன்ஸ் பூ செடிங்கெல்லாம் இருக்குது இல்லையா, இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் செடி கேட்டேன், அம்மாக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இன்னும் பாட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணுறேன். அதை அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். அண்ட் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி போட்டு முடிச்சுட்டு வாசலுக்கெல்லாம் போட்டுட்டு புதினா செடி நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் டெய்லி தண்ணி ஊற்றிடுவேன். காலையில் தண்ணி ஊற்றினா அது நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும். நம்ம சாயந்தரம் ஊற்றும் போது தண்ணி வந்து வெயில் நல்லா இருக்கும். ஸோ அது நம்ம ஊற்றும் போது அந்த வேரில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது போய், அதாவது ரொம்ப சூடாக இருக்கும் மேலெல்லாம். அந்த நம்ம தண்ணி ஊற்றினோன்னா வேரில் போயிடும் அந்த வெயிலெல்லாம். ஸோ அனலாக இருக்கும். அந்த அனலில் சில வேருங்கள்லாம் செடிங்களை வளராது. ஸோ இது நான் வந்து எங்கள் செடிக்கு நான் ட்ரை பண்ணும்போது இப்படி தான் ஆச்சு. ஸோ அதனால தான் ஒரு டிப்ஸாக சொன்னேன். செடிங்கெல்லாம் கார்டனிங் பண்ணுறவங்களுக்கும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இப்படி தெரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் நல்லாவே மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன் வெளியிலலாம். பட் இப்போ இங்கே ரோடு வருது அண்ட் மோரியெல்லாம் போடுறாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பார்க் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எப்படி நம்ம அந்த பக்கம் செடி போடுறதுன்னு சொல்லாமல் தெரியாமல் தான் அதனால் நான் வந்து வெளியிலலாம் செடி போட முடியல. ஸோ அதனால் நான் இனிமேல் இந்தமாரி பாட்டிலெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஓகேவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியிலலாம் செடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போத்துக்கு பாட்டில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாட்டிலெல்லாம் அழகாக செடிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். செடியில் பூவெல்லாம் கூட நல்லாவே வருது. ஸோ அதனால் எனக்கு அது போதுமாக இருந்துச்சு. அண்ட் ரங்கோலி போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ரங்கோலி தான் நிறைய தெரியும். ஸோ அதனால் நானே டிசைனாக பண்ணி போட்டுருவேன். இந்த கம்பி கோலம்லாம் எனக்கு வராது. அதனால் இதை நான் போட்டு முடிச்சிட்டேன். ஃப்ரைடேன்னும் போதெல்லாம் பெருசாக போடுவேன், டியூஸ்டேவும் நல்லா பெருசாக போடுவேன். மித்த டைம்லலாம் சின்னதாக போட்டு ஒரு சின்னதாக பூ வச்சு விட்ருவேன். வாசலில் வந்து சாணியெல்லாம் போட்டுட்டு நம்ம கோலம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும், நல்லா பார்க்க அழகாக இருக்கும். எனக்கு வந்து சாணி வந்து ஜாஸ்தி கெடிக்கிறதில்ல. அதனாலவே நான் வந்து தண்ணி மட்டும் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி மட்டும் தெளித்து ரங்கோலி போட்டுடுவேன். வெளியில் எல்லா வேலை க்ளீனாக முடிச்சிட்டேன். அண்ட் தண்ணி வந்து ஆன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்போது பாத்திரம்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அண்ட் துடைச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்க ஆரம்பிச்சிருவேன்.
மேலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கருங்க வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கான்னு. அண்ட் ஃபைனலாக நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டு வேலைலாம் முடிச்சிட்டு தான் போகிறேன். குளித்து முடித்த உடனே இப்போ சாமிக்கு வந்து பிரசாதம் செய்யணும். ஸோ பிரசாதம் தான் நாங்கள் வந்து வேண்டிக்கணும். 2 பிரசாதமாக செஞ்சுன்னு போய் கோயிலில் போடுற மாரி வேண்டியிருக்கோம். ஸோ 2 பிரசாதம் செய்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புளியோதரைவும் அண்ட் சக்கரை பொங்கலும் செய்கிறேன். ஸோ இது 2 தான் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். அண்டு வராகி அம்மனுக்காக வேண்டிகிட்டு இருந்தேன். வராகி அம்மனுக்காக வேண்டியது வந்து நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். இது வந்து மாமா வேண்டினார். ஸோ இது நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். வராகி அம்மாவுக்கு புடவை சாத்துறதா வேண்டியிருந்தேன். ஸோ புடவைலாம் ரெடியாக ஆல்ரெடி வாங்கிட்டேன். வளையல் சாமிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ ஒரு தாம்பூல தட்டில். ஸோ அதெல்லாம் வந்து நான் ரெடியாக எடுத்து பேக்கில் ரெடி பண்ணணும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போத்துக்கு வந்து பூ வேணுமாச்சு. பூவெல்லாம் சாமிக்கு போட ஆரம்பிச்சிட்டு பையன்கிட்ட வந்து வேப்பிலை கேட்டிருந்தேன். ஸோ அவன் வந்து படிச்சுருந்தான். அப்புறம் மாமாக்கிட்ட சொல்லி க்ளீனாக இது பண்ணி அப்படி கட்டி வைக்கணும், கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் கொஞ்சம் இது சம்மர் சீசனுன்றதுனால இது வந்து பச்சை பச்சையாக இருக்குது. மற்ற சீசனில் வந்து பூச்சியாக தான் இருக்கும். பரவாயில்ல, எங்களுக்கு இந்த டைம் நல்லாவே வேப்பிலை எங்கள் வீட்டிலே கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் மரம் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து வேறு இடத்துல இருந்தால் எடுத்துகிட்டு வருவோம். இந்த சீசனில் நல்லாவே இருக்குது. செடியில் மரம்லாம் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் அதே பறித்து வீட்டுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கினேன். கோயிலுக்கும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சாமியெல்லாம் வந்து அபிஷேகம் வேறு பண்ணணும். பூவெல்லாம் வந்து நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். நான் அம்மா நவீன் எல்லாம் போயிருந்தோம். அது வந்து சேனல் கீழே லிங்க்கில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட்ஸில் தான் போட்டிருப்பேன். லாங்காக எடுக்க டைம் இல்லை. ஸோ ரொம்ப பேக்கெல்லாம் 4-5 பேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு ஃபுல்லாக எடுக்க முடியாமல் லாங் வீடியோ எடுக்காமல் ஷார்ட் வீடியோ தான் எடுத்துருக்கேன். செக் பண்ணி போய் பாருங்கள். அண்ட் இப்போது வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக பால் அண்ட் தயிர் அப்புறம் சர்க்கரை இது 3ல் தான் நான் வந்து அபிஷேகம் எப்போவுமே பண்ணுவேன். ரொம்ப நான் இதுவாக பண்ணுறவங்க பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சதுன்றதோட சிம்பிளாகவும் நம்ம சாமி கும்பிடலாம். ஸோ அதனால நான் வந்து பால் தயிர் அண்ட் சர்க்கரை இது மட்டும் தான் போடுவேன். எப்பாச்சும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா குங்குமமும் மஞ்சளும் சேர்த்து கூட அபிஷேகம் பண்ணுவேன். 5 இருக்கட்டும் அப்படி சொல்லி அபிஷேகம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 3 இருக்கட்டும்னு சொல்லி பண்ணுவேன். நம்ம எதுவும் வாங்காத டைமில் என்ன பண்ணணும்னா குங்குமம் மஞ்சள் கூட பண்ணலாம். அப்புறம் பால் நம்ம எப்போவுமே வீட்டுக்கு பால் வாங்கிட்டு வந்துடுவோம். அதில் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது டீ போட்டு கூட நம்ம காப்பி போட்டு குடிச்சிக்கலாம். டம்ளரில் வச்சுக்கிற பால் சாமிக்காக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ இது 3 கூட நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். நம்ம ரொம்ப கிராண்டாக தான் பண்ணோம் அப்படிலாம் எதுவும் இல்லை. எப்படி பண்ணாலும் சாமி ஏற்றுக்குவாங்க. ஸோ நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணுவேன். இது வந்து கிளாஸ்லலாம் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் தான் சொல்லியிருந்தேனே, என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நான் வாங்கிட்டு மேலே எடுத்து வச்சதுனால நான் எதுவும் யூஸ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் சாமிக்காக இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்து சாமிக்கு அபிஷேகக்காக வச்சுட்டேன். அண்ட் இந்த பவுலில் வந்து பிரசாதம் இனிமேல் ரெடி பண்ணி சாமிக்காக பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்காக இந்த பவுல் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம இனிமேல் இப்படியே செய்யலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து சாமிக்காக வேறு மாரி வாங்கலாம் அப்படி சொல்லி பிளானில் இருந்தேன். அப்புறம் இதுமாரி கிடச்சி ஒன்று நம்மள்ட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டேன். நான் பாக்ஸில் போட்டு எதுக்கு அப்படி சொல்லிட்டு பெருசெல்லாம் எடுத்து வச்சுட்டு சின்னது மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுக்கினேன் சாமிக்காக தான். அண்ட் இப்போ அபிஷேகம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமே பாருங்களேன். நான் வந்து இப்படி தான் பண்ணுறேன். ஸோ அதனால் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு சாமி இதெல்லாம் எடுத்து வச்சு க்ளீனாக வாஷ் பண்ணிட்டேன். நல்ல தண்ணி வச்சு க்ளீனாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த பவுலில் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி இதுங்கெல்லாம் வச்சு சிலைங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் நான் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து தீபாரத்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கற்பூரமும் காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் அபிஷேகம் பண்ணுவேன். தயிர் அபிஷேகம் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் மறுபடியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை அபிஷேகம் பண்ணுவேன். ஸோ இது 3 நம்ம வச்சிட்டோன்னா சாமிக்கு அப்படியே நைவேத்தியமாகவும் இருக்கும். நம்மளுக்கு அபிஷேக பாலெல்லாம் சாப்பிட்ணும். சிலைங்களுக்காக நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து அம்மா தான் சொல்லியிருந்தாங்க. அம்மா வந்து பண்ணுவாங்க. அம்மா வந்து இன்னும் கிராண்டாகவும் பண்ணுவாங்க. பன்னீரெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு அவ்வளோலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக தான் பண்ணேன். இதவே எங்கள் வீட்டில் பண்ண விட்டால் போதும் அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டில் பண்ண விட மாட்டாங்க. அபிஷேகம் பண்ண டைமே விட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திருந்தனால இதெல்லாம் முடிச்சுட்டே வரணும்னா எப்படி இருந்தாலும் ஃப்ரைடேனா நான் அபிஷேகம் பண்ணுவேன். பட் சொல்லியிருந்த ஒரு 2 மந்த்தாக எனக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ண கூட டைம் இல்லை. இப்படி மாமாக்காக வெளியில் ஆஸ்பத்திரியில் போயிருந்தால. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப இதுவாக பண்ணேன். கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அண்ட் இந்தமாரிலாம் நம்ம பூஜை ரூம்பெல்லாம் நல்லா வச்சு வீடெல்லாம் நல்லா வச்சுட்டு இருந்தோன்னா எப்போவுமே பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு 2 மந்த்தாக பாசிட்டிவ் வைப்பே கிடையாது. 2 மந்த்துன்னு சொல்ல முன்னாலும் இப்போது ஒரு ஃபெப்ரவரி மந்த்லேருந்து தானே அப்படி தான் சொல்லணும். ஜனவரி மந்தில் கூட பரவாயில்ல. பட் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோ இதுவாக இல்லை. பட் இந்த ஃபெப்ரவரி மந்தில் ரொம்ப நெகட்டிவ் தாட்டு. சாமி ரூமுக்கு பக்கம் போக முடியாது, பூஜை பண்ண முடியாது. அண்ட் நான் கிச்சனும் க்ளீனிங் அவ்வளோ பண்ண மாட்டேன். ஹாஸ்பிட்டல்னு போயின்னு இருந்தோம். வந்ததுமே எனக்கு ரொம்ப நெகட்டிவாக தான் இருந்தது. பாசிட்டிவ் வைப்பே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு சாமி கும்பிட்றவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்னால் என்னான்னு. ஸோ அதுமாரி நான் துளசி செடியில் எப்போ எங்கள் துளசி வாடி போக ஆரம்பிச்சிச்சோ அப்பயே தெரிஞ்சிச்சு. நான் செடிங்க மாற்றி ஒரு 3-4 செடி வச்சுட்டேன், துளசி செடி. ஸோ அதெல்லாமே வாடி போயிடுச்சு. எடுத்து போட்டு மறுபடியும் வச்சுட்டே இருப்பேன். பட் இப்போ சொல்லணுன்னா எல்லாம் சரியாயிடுச்சு. இதுக்கும் வேறு இது பண்ணோம் நாங்கள். ஸோ அதனால தான் அப்படி ஆச்சு. இந்தமாரி திருஷ்டிக்கான இது சொல்யூஷன் ஒன்று பண்ணோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஆச்சு பாசிட்டிவ் வைப்பு. இப்போது மறுபடியும் துளசி செடியெல்லாம் பழசாவே மறுபடியும் புதுசாக வாங்கி வச்சதுலேருந்து கரெக்டாக வளர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் வாடி போயிட்டு இருந்தது, இலையெல்லாம் கொட்டுச்சு. பட் அதே துளசி செடி இப்போது நல்லாவே வளருது. ஸோ அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது ஓகே அப்படின்றது மாதிரி நம்மளுக்கு இப்போ சாமி நான் டெய்லி குளிச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணுறதுனால தான் நம்ம வைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் குட் வைப்பு இருக்கும். நல்லா பாசிட்டிவாகவும் இருக்கும் வீடு. நம்மளுக்கு எப்போவுமே நெகட்டிவ் வரக்கூடாது இல்லையா? ரொம்ப கஷ்டமானது நெகட்டிவெல்லாம். நான் எதுக்காக பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறேன்னு தெரியும், சில பேர் தெரியும். இல்லைன்னா அது திருஷ்டி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அதனால அப்படி சில பேருக்கு சொன்னால் அதெல்லாம் புரியாது, பிடிக்காது. நானுமே அப்படி தான், இது திருஷ்டியெல்லாம் இல்லை அப்படின்னு தான் நானும் இருந்தேன். இப்போ நான் இந்த லெமன் எல்லாம் மட்டும் கட் பண்ணி வைக்குவேன். அண்ட் சண்டேன்னு மட்டும் அந்த இது போடுவேன். பட் அதுவும் கூட ரொம்ப இதுவாகிடுச்சு. இதெல்லாம் அம்மா சொன்னதுனால தான் செஞ்சேன். ரொம்ப திருஷ்டி சும்மா அப்படி ஏன் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் அவங்களெல்லாம் திட்டுவேன். பட் இப்போ தான் தெரியுது ரொம்ப ஏன் அப்படின்னு. ஆக்சுவலாக நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா கார் வாங்கினதுல அப்புறம் தான். நாங்கள் கார் வாங்கின அப்புறம் தான் ரொம்ப எங்களுக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வேலை இந்த பக்கம் ஷெட்டில் வேலை செய்வோன்னு உங்களுக்கே தெரியும், எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்தமாரி நாங்கள் அந்த சைடு போகிறதே நிறுத்திட்டேன் இப்போது. அப்புறமா நாங்கள் வீட்டில் மட்டும் தான் இருக்கேன். நாங்கள் அந்த பக்கம் போகிறதே நிறுத்திட்டோம். ஏன்னா மாமாவுக்கும் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்யலான்னு சொல்லி போய் ஏதாச்சும் நானும் ஒரு சின்னதாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா நான் 2 வீலர் ஓட்டியிருக்கேன். ரோட்லலாம் கூட போயிருக்கேன். எங்கள் பொண்ணு ஸ்கூல்லேருந்து கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பட் அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா எனக்கு 2 வீலர் லைட்டாக தான் திருப்பினேன். இது சாவி போட்டு லைட்டாக தான் திருப்பினேன், கீ போட்டு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஆக்சிடெண்ட். பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ் எல்லாம் ஓட்டும் போது எப்படி ஆக்சிடெண்ட் காமிக்கிறாங்க. ஸோ அதேமாரி போய் நான் செடியில் கல்லுக்கிட்ட கை கால் எல்லாம் அடிபட்டுச்சு. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் பரவாயில்ல, என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட தான் சொல்கிறேன், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட தான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன்.
ஸோ இப்படியெல்லாம் இருந்தது எங்களுக்கு. அதனால சரி நானும் வேலை செய்யாமல் இன்னும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு இந்தமாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வேண்டாம் அப்படி இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது. அப்புறம் நம்ம சாமிக்காக வேண்டணும். இதெல்லாம் கொஞ்சம் சாமி நம்மளுக்காக நல்லது இது பண்ணும்போது நம்ம போய் நம்ம வேண்டுனது செய்யணும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் போய் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே கோயிலுக்கான வீடியோஸ் தான். நாங்கள் கோயிலுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேன். அது ஃபுல் வீடியோ இல்லை, அது ஷார்ட்ஸாக தான் அப்லோட் பண்ணுவேன். பட் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் ஆகும். ஏன்னா வீட்டில் எடிட்டிங் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. நான் ஏதோ கஷ்டப்பட்டு டைமிங் எடுத்து எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். சமைச்சிட்டு அவங்களுக்குலாம் சாப்பிட ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு இருக்கிற டைமிங்குள்ளே தான் நான் எடிட்டிங் பண்ணி போடணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் லைட்டாக லாங்காக வீடியோ கம்மியாக வரும். ஷார்ட்ஸ் வீடியோ வேணால் கொஞ்சம் ஜாஸ்தி வீடியோ டைம் போட்டுருவேன். சாமிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாமிக்கு தட்டு வைக்கணும். ஸோ அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் பிரசாதமும் எடுத்து வச்சுட்டு பூஜை சாமான்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து எல்லாம் பேக்கில் வச்சுட்டேன். சாமிக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு சாப்பிடல, நாங்கள் யாருமே சாப்பிடல. ஸோ நான் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது மாமா கொஞ்சம் நாங்கள் வந்து இன்றைக்கி கார் லாங் ட்ரைவ் இன்னும் காரு ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா பார்த்திங்கன்னா காருக்கு இன்னும் லைசன்ஸ் அதெல்லாம் இல்லை. ஏன்னா மாமா வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். அதனால கார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ மட்டும் போகணும். எப்போவுமே ஆட்டோ தான் தூரம் லாங் ட்ரைவ் எல்லாம் போய்க்கிறோம் இல்லையா? கார் இப்போ தான் வாங்கணும். ஸோ அதனால் காருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். எனக்கு கொஞ்சம் மாமா இன்னும் கொஞ்சம் அது கற்றுக்கணும். ஸோ லேட்டாகவும் சொல்லிட்டு நம்ம ஆட்டோலேயே அப்போது ஆட்டோ கொஞ்சம் கை குத்துட்டாங்க. ஸோ அதனால் அவர் ரெடி பண்ணியிருந்தார். 2 டைமில் நாங்கள் இப்படியெல்லாம் என்னோடய செடியெல்லாம் பூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், உங்களுக்கும் காமிச்சிட்டு இருந்தேன். நைட் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் செடிங்களா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. புதுசாக இதெல்லாம் செடி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து பாட்டில் வைக்கணும். பாட்டில் வச்சுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போது கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலில் பார்க்கலாம் வாங்க. கோயிலில் வந்து தரிசனம் பண்ண முடியல. ஏன்னா கீழே வந்து இந்தமாரி வீடியோலாம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கீழே நான் எடுக்கலை. இங்கே வந்து மேலே அங்கேயே தான் கோயிலில் சாமி சாப்பாடுலலாம் போடுறாங்க, நல்லா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. ஸோ அங்கே தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வாராகி அம்மா கோயிலுக்கு போனோம். இங்கே பார்த்திங்கன்னா 2 சாமி இருக்காங்க. அங்கே வந்து இலை போட்டு பிரசாதமாக பூஜை முடிச்சுட்டு தான் சாப்பாடு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த பிரசாதம் எனக்கு இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் கிடச்சிச்சு. ரொம்ப இதுவாக இருந்தது எனக்கு. அண்ட் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க எல்லாருமே வீட்டில் எல்லாருமே வந்திருந்தாங்க. அம்மா அப்பா அண்ட் பாட்டி எல்லாருமே வந்திருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாராகி அம்மனுக்கு இலையெல்லாம் கொடுத்து பூஜைலாம் முடிச்சுட்டு தாம்பூல தட்டெல்லாம் பூஜை முடிச்சுட்டு அங்கே ஒரு 1/2 hour 1 hour விட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வர வழியில் வந்து ஒரு வயாலிக்கான்ற இடத்துல வந்து ரொம்ப நல்லா ஒரு இது பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அதே ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் ஏறி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.